ஹாய். ஸோ போன வீடியோ வந்து சேலரி நெகோசியேஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து இஸ் என்டையர்லி கோயிங் டு பி அபவுட் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் லெவல் லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் மூலயமா வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய ஃப்ளூவன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், ரைட்? ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேயா? ஸோ இதை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா 5 W's and 1 H. ஓகே, ஸோ இதை வந்து யூஸ்வலாக ஜேர்னலிசமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் அதை அப்படியே வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த 5 W's அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேர், ஹூ, வென், வாட், ஒய், அதுக்கப்புறம் ஹவு. ஸோ இதை தான் நம்ம 5 W's and 1 H அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி வந்து பேசுகிறதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர் பார்ப்போம். வேரில் வந்து என்ன இருக்குது? ஐ வாஸ் அட் த ஸ்டோர். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஹூங்கிறது வந்து யார் கூட. ஸோ ஐ வாஸ் அட் த ஸ்டோர் வித் பிரியா. ஸோ வேர் அண்ட் ஹூ கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் எப்போ இது பண்ணீங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு. ஸோ அது வந்து வென். ஸோ ஐ வாஸ் அட் த ஸ்டோர் வித் பிரியா ஆன் மண்டே. ஸோ வேர், ஹூ, வென் கவர் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து ஏன், ஒய். ஓகே, ஏன் நீங்கள் ஸ்டோருக்கு போனீங்க? ஸோ ஐ வாஸ் அட் த ஸ்டோர் வித் பிரியா ஆன் மண்டே டு பை க்ளோத்ஸ். கிளியரா? ஸோ எல்லா சென்டென்சஸ்லையுமே வந்து எல்லா டபிள்யூவும் வரணும்னு அவசியம் கிடையாது, இல்லை ஹெச் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 W and 1 H அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே வந்து அந்த 5 W's and 1 H'ை உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு இங்கிலீஷ் பேசி பழக யாரும் இல்லை, நீங்கள் வந்து எழுத தான் முடியும் அப்படின்னா இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் நிறைய வகையான சென்டென்சஸ் வந்து இந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் வச்சு யூ கேன் ஃபார்ம். ஓகேயா? பட் இதுக்குமே வந்து யூ நீட் டு நோ பேசிக் லெவல் கிராமர். ஸோ இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஆர்டிகல்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் எங்கே வரணும், வேர்ப் எங்கே வரணும், ஆப்ஜெக்ட் எங்கே வரணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் மெயினாக ஒரு ஆக்ஷனை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஐங்கிறது தான் சப்ஜெக்ட். ஏன்னா அவங்க தான் வந்து டீச்சிங்ன்ற ஆக்ஷனாக பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ ஐ சப்ஜெக்ட் ஆகிடும், டீச் அப்படிங்கிறது வேர்ப் ஆகிடும். வேர்புன்னு நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா செயல். ஓகே, நம்ம பண்ணக்கூடிய செயல், அது ஃபிசிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய செயலாக இருக்கலாம், இல்லை மென்டலாக நம்ம பண்ணக்கூடிய செயலாக இருக்கலாம். இப்போ டீச்சிங்ன்றது ஒரு மென்டல் செயல். கரெக்டாக? ஸோ அதனால் அது வேர்ப் ஆகிடும். அடுத்து வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த 2 ஆக்ஷனையுமே ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேயா? ஸோ இதுக்கு ரொம்ப பெட்டராக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐ ஈட் அண்ட் ஆப்பிள் அப்படின்னா ஐ வந்து சப்ஜெக்ட் ஆகிடும், ஈட் வேர்ப் ஆகிடும், அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடும். கிளியரா? ஏன்னா இந்த ஐக்கும் ஈட்டுக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த, அந்த கம்பைன்டு ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ஆப்பிளுங்கிற ஆப்ஜெக்ட். கிளியரா? ஸோ இதை தான் நம்ம பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுக்கிறது ஏன்னா உங்களுக்கு அப்போ தெரியும் நம்ம கரெக்டான ஆர்டரில் தான் ஃப்ரேம் பண்ணுறோமா அப்படின்னு. சப்ஜெக்டை போடுறோமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேர்பை போடுறோமா, இதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான் ஐ எம் சேயிங் திஸ். ஸோ இந்த ஒரு பேசிக் ஐடியாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஓகே, உங்களால் வந்து ஒரு டீசென்ட் லெவல் ஃப்ளூவன்சி டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். பட் இதில் மட்டுமே யூ கேனாட் ரிலை. நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களோட இங்கிலீஷ் எக்ஸ்போஜரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று படங்கள் பார்த்து, இல்லை புக்ஸ் படித்து, இல்லை பாட்காஸ்ட் கேட்டு, இந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்ருக்கிற போதே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா
டெஃபினட்டாக வந்து உங்களால் ஃப்ளூவன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இன்கேஸ் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் பர்டெய்னிங் டு த ஃப்ரேம் ஒர்க் நான் மென்ஷன் பண்ணது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆல்ரைட்.